வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், நம்ம கிவ்அவே ரெகுலராக பாருங்கள். சிஎஸ்எஸ் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபைண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து செலக்டர்ஸ், ஐடி கிளாஸ். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்குறோம். சிஎஸ்எஸில் வந்து இன்டர்னல் இது நம்ம பார்த்தோம் போன வீடியோவில். இப்போ எக்ஸ்டர்னல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது ஆல்ரெடி நான் எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம் கலரு. பாருங்கள், ப்ரௌசரில் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டுக்கு. பேக்ரவுண்டுக்கு போய் நம்ம வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து இப்போ யூனிவர்சல் செலக்டர் இருக்குது. அது வந்து ஸ்டார் அடிக்கணும். ஸ்டார் அடித்தா யூனிவர்சல் செலக்டர் சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும் பேக்ரவுண்டு. அப்புறம் இப்போ பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ்டு பேக்கெட் ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து பேக்ரவுண்ட் கலர், இதுதான் சின்டாக்ஸு சிஎஸோடது. பேக்ரவுண்ட் கலர் அடித்து கிரே கொடுக்கலாம். பாருங்கள், கிரே கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஆனால் ஒன்றும் வரல. எதனாலன்னா நம்ம வந்து லிங்க் பண்ணணும். இப்போ வந்து வெளியில் இந்த ஃபைல் எக்ஸ்டர்னல் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், style.css. பாருங்கள், இது வந்து HTML லிங்க் பண்ணல. இப்போ வந்து திருப்பி லிங்க் பண்ணுறோம் நம்ம. பாருங்கள், ஹெட் டேக்குள்ளே போய் ஹெட் டேக்கில் வந்து நம்ம வந்து லிங்க் அடிங்க. லிங்க் அடிச்சிங்கன்னா அதே வந்துடும். பாருங்கள், லிங்க் அடித்து REL அடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் போடுங்க. அதுக்கப்புறம் href கொடுக்கணும் லிங்க் பண்ணுறதுக்கு. href கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அதே வந்துருச்சு. hrefக்கிட்ட நம்ம ஃபைல் நேம் style.css, இதான் ஃபைல் நேமு. இது கொடுத்தா நமக்கு லிங்க் ஆயிரும். பாருங்கள், இப்போ சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பாருங்கள், அது கிரே வந்துருச்சு. பாருங்கள், பேக்ரவுண்டு வந்து கிரே ஸ்டார்ட் ஆச்சு, வந்துருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது லிங்க் பண்ணுறது. பாருங்கள், கலர் மாற்றி பார்க்கலாம். பிங்க் கொடுக்குறோம். இப்போ பிங்க் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணால் நீங்கள் மாற்றி பார்த்துக்குங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் வந்துருச்சு, எடுத்துட்டோம். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாபிக் வந்து ஐடி. ஒரு இதில் ஐடி வந்து எப்படி கொடுக்குறது, கிளாஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், H2 ஓப்பன் பண்ணிக்கலாம். H2 டேக் ஓப்பன் பண்ணிட்டீங்க. H2வில் வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கலாம். கண்டென்ட்னா அது சப்ஜெக்ட். பாருங்கள், வாட்டர் இன் த ரிவர் கம்மிங் ஃபாஸ்ட். இந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் செக் பண்ணுறதுக்கு. வாட்டர் இன் த ரிவர் கம்மிங் ஃபாஸ்ட். இப்போ வந்து இந்த H2 ஓப்பன் டேக்குள்ளே போய் நம்ம கொடுக்கணும். பாருங்கள், ஐடி ஈக்குவல் டு என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு பாருங்கள், ஜாக்குன்னு கொடுக்குறேன். ஐடி நேம் வந்து ஜாக்கு. இப்போ நம்ம சிஎஸ்எஸில் போய் இப்போ வந்து ஐடி செலக்டர் வந்து ஹேஷ் சிம்பிள் இருக்கு இல்லைங்க, ஹேஷ் வந்து அடிக்கணும். இது ஐடி செலக்டர். பாருங்க, இப்போ வந்து நம்ம அந்த சின்டாக்ஸு கர்லி ப்ராக்கெட் வந்து ஓப்பன் க்ளோஸ் அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கே என்ன அடிக்கணும், ஐடிக்கிட்ட நம்ம அந்த இதில் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் என்ன அடித்தோம், ஜாக். அப்போ வந்து நம்ம இந்த ஹேஷ் பக்கத்தில் வந்து அந்த நேம் கொடுக்கணும், ஜாக். இப்போ கொடுத்தோன்னா நம்ம இங்கேருந்து ஐடி செலக்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் கொடுத்து பார்க்கலாம்.
இது கலர் கொடுத்து பார்க்கலாம். கலர் ப்ளூன்னு கொடுக்குறோம். சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளூ வந்துருச்சு. இப்படி தான் இந்த ஐடி செலக்டர் வந்து இப்படி தான் நம்ம வந்து சிஎஸ்எஸில் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி HTML டேக்கில் போய் நீங்கள் வந்து ஐடி செலக்டரை எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஐடி ஈக்குவல் டு ஜாக் வந்து டேக்குள்ளே அடிச்சிருக்கிறோம். ஓப்பனிங் டேக்கில் அடிக்கணும். இன்னொன்று இது வேணால் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பேராகிராஃப் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். பேராகிராஃப் டேக்கில் பாருங்கள் ஐடி கொடுக்குறோம். ஐடி ஈக்குவல் டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்குங்க. நியூ போட்டுக்கலாம். இப்போ வந்து கண்டென்ட் கொடுங்க. த மவுண்ட் எவரெஸ்ட் அடிச்சிட்டோம். பாருங்கள், மவுண்ட் எவரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் டிஃபால்ட் கலர் தான் இருக்குது, பிளாக்கில். இப்போ நம்ம சிஎஸ்எஸில் போய் அந்த ஐடி வந்து கால் பண்ண போகிறோம். ஐடி அது ஹேஷ் கொடுத்துக்குங்க. நியூன்றதை நம்ம நேம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அது கலர் வந்து கொடுத்து பார்க்கலாம். கலர் பாருங்கள், நம்ம ஆரஞ்சு கொடுக்குறோம். பாருங்கள், இப்போ வந்து ஆரஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வந்து ஐடி செலக்டர். சிஎஸ்ல வந்து ஐடி யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கிளாஸ் பார்க்க போகிறோம். கிளாஸ் செலக்டர் பார்க்கலாம். கிளாஸ் வந்து இப்போ அதே மாதிரி தான் ஐடி மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த டேக்குள்ளே அடிக்கணும். டேக்குள்ளே அடிச்சிட்டோன்னா பாருங்கள், நம்ம கிளாஸ் நியூன்னு கொடுக்குறோம். நியூ வந்து டாட் போட்டு கால் பண்ணணும். ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, டாட் நியூ. கலர் க்ரீன் கொடுத்துருக்குறோம். க்ரீன் வந்துருச்சு. பாருங்கள், க்ரீன் வந்துருச்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃபில் வந்து நம்ம கிளாஸ் கொடுக்கலாம். இது கிளாஸ் செலக்டர். நேம் கொடுத்துக்குங்க. லாங் ஏதோ ஒரு நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம் நேம். நான் லாங்குன்னு கொடுத்துருக்குறேன். கிளாஸ் நேமு டாட் ஃபுல் ஸ்டாப் லாங்குன்னு கொடுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கலர் கொடுங்க. கலர் பாருங்கள், ரெட்டு கொடுக்கலாம். சேவ் பண்ணி பார்க்கலாம். ரெட் வந்துருச்சு. சேவ் பண்ணால் ரெட் வந்துருச்சு. இப்போ என்ன ஃபாண்ட் சைஸ் நம்ம பெருசு பண்ணி பார்க்கலாம். மவுண்ட் எவரெஸ்ட் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், பெருசாகுது. 20 பிக்ஸ் கொடுத்தோம். அப்போ வந்து முதல்ல இருந்து பாருங்கள் 30 பிக்ஸ் கொடுக்கும்போது இன்னும் பெருசாகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சைஸ் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவ். பாருங்கள், அந்த எல் கேப்ஸ் ஆயிடுச்சு. கேப்ஸ் கொடுத்து பார்க்குறோம், ஆனால் வராது. பாருங்க, இது வந்து கேஸ் வந்து சென்சிட்டிவ். இது நம்ம அங்கே என்ன தரமோ அங்கே வந்து சேம் இங்கே வந்து அடிக்கணும். ஸ்மால்னால் ஸ்மால் அடிக்கணும். ஒரு இது மாறினாலும் நமக்கு வந்து அது வந்து பழையபடி டிஃபால்ட் ஆகிரும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் போயிடும். பேக்ரவுண்டு கலர் கொடுத்து பார்க்கலாம். பிங்க் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வந்துருச்சு. பேக்ரவுண்டு பிங்க் வந்துருச்சு. ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இது பிளாக் லெவல் எலிமெண்ட், அதனால ஃபுல்லாக எடுத்துக்கும். இது வேணால் நீங்கள் சைஸ் வேணால் சின்னது பண்ணல, வித்து கொடுத்து சைஸ் நம்ம சின்னது பண்ணி பார்க்கலாம் வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம டிவ் பார்க்கலாம். டிவ் ஏதோ ஒரு செலக்டர் மாதிரி தான். டிவ் நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம சிஎஸ்எஸில். இப்போ ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறோம்.
பாருங்கள் பேராகிராஃப் வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள் டிவுக்கு வந்து நம்ம டிவில் போய் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். கிளாஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏதோ ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் ஏபிசின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஏபிசி கால் பண்ண போகிறோம். டாட் போட்டு டாட் ஏபிசி கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம கலர் மாற்றுறது நான் மாற்றிக்கலாம். அந்த ஃபோனில் எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் மாற்றிக்கலாம். கலர் மாற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலர் கொடுக்குறோம், ப்ளூ. சேவ் பண்ணிக்கலாம். செமிகோலன் ப்ளூ ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளூ செலக்ட் ஆயிடுச்சு நம்ம பேராகிராஃப் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள் ஒரு மார்ஜின் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மார்ஜின் கொடுத்தோம்னா சைடில் இருந்து நமக்கு 5 பிக்ஸ் வந்து இதாகும். மார்ஜின் பேடிங் கொடுக்கலாம். பேடிங்கு வந்து இப்போ இங்கே தேவையில்லை. பார்டர் கொடுத்து பார்க்கலாம். நம்ம பார்டர் கொடுக்கலாம். ஒரு 2 பிக்ஸ் கொடுப்போம். 4 பிக்ஸ் சாலிட் ரெட். இந்த பேராகிராஃப்க்கு ஒரு பார்டர் கொடுக்குறோம். சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து வந்துடும். டெக்ஸ்ட் வந்து அது ஒரு அலைன் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு பார்டரு எல்லாமே வந்துருச்சு. அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட் அலைன் ஆயிடுச்சு. பார்டர் வந்துருச்சு. பாருங்கள் க்ளீனாக நமக்கு வந்து எல்லாமே அலைன்ட் ஆகி ஒரு பேராகிராஃப் நீட்டாக வந்து பார்டர் எல்லாமே வந்துருச்சு. கலர் மாதிரி நீட்டாக வந்துருச்சு. ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.